ஃபஸ்ட்டு டைம் போனப்போவே ஆக்சிடெண்ட்டில் அதில் செத்து போயிட்டாங்க. அவருக்கு திரும்ப போய் விசாரிக்கலன்னு சொல்லும்போது திருப்பி கூட்டம் கூடாதா சொல்லுவோம்ல. அப்போ திருப்பியும் பிரச்சனை வரும்ல. அவர் இந்த பிரச்சனை அமைதியாக போயிட்டு நம்ம பிரச்சனை ஓயிட்டோம், திரும்பி போய் அம்மா சமாதானம் ஆனதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொல்லி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு. அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் விஜய் ரசிகரோ அஜித் ரசிகரோ கிடையாது. நான் பொதுவான ஒரு கருத்து சொல்கிறேன். ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, சரி, திரும்பவும் போகும்போது பிரச்சனை ஆகும், நிறைய பேர் கூட்டம் கூடுவாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம உள்ள மக்கள் இந்த நடிகர்களுக்கு மேலே உள்ள மோகம் எப்படி சொன்னால், எந்த நடிகரை பார்க்கும்போதும் நம்ம போய் அவங்க கூட இருந்து ஃபோட்டோ பிடிச்சிக்கலாமா, அவங்க கூட இருந்து ஒரு வார்த்தை பேசலாமா அப்படின்னு சொல்லி தான் ஒரு எண்ணம் வரும் எல்லாருக்குமே. இப்படி தான் வந்து அவங்க போகிறாங்க, ஜனங்க போய் பார்க்குறாங்க, அவங்கக்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றாங்க. மற்றபடி இதில் வந்து அவர் கட்சி ஆரம்பித்தார், அப்படியே வந்து கூட்டம் வந்தது, அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரில. அவர் ஒரு நடிகர், அவரை பார்க்கணுங்கிறதுக்காக ஜனங்க போகிறாங்க. பார்த்ததில் ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு. அவர் வேணுன்னே செய்யலை, இதெல்லாம் வந்து எதேச்சியாக நடந்தது. இதை வந்து நிறைய பேர் வந்து இப்படியும் அப்படியும் மாற்றி மாற்றி பேசி ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்காங்க. இவங்க நார்த் இந்தியாவில் வந்து பாபாலாம் போயிட்டு ஒரு மூடு போட்டானே, எத்தனை பேர் செத்தான், 100 கணக்கான பேர் செத்தான் அதில். அப்போ என்ன பண்ண முடிஞ்சுது? ஜனங்களுக்கு முக்கியமாக கண்ட்ரோலாக இருக்கணும். கூட்டமாக இருக்கிறது போகக்கூடாது. அவனுக்கும் செல்ஃபாக அந்த புத்தி வரணும். அந்த புத்தி அவனுக்கு வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு கூட்டமாக ஏன் போகிறானுங்க? அதை அவாய்ட் பண்ண நல்லாயிருக்கும் ஜனங்களுக்கு. அதுதான் எனக்கு கருத்து. கடந்த 2 நாட்களாகவே விஜய் அவர்கள் அவங்க அந்த இறந்தாங்க இல்லையா, 41 குடும்பங்கள், அந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கால் பண்ணி பேசுகிறாராம். இந்த மாதிரி கவலைப்படாதீங்க, உங்கள் மகன் இறந்துட்டானா இனி நான் உங்களுக்கு மகனாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆறுதலான வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்களா. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, வீடியோ காலில் பேசுகிற அளவுக்கு ஒன்றும் அவ்வளோ தொலைவு கிடையாது, கிட்ட போய் பார்க்கலாமே, வீட்டுக்கு போய் பார்க்கலாமே அப்படிங்கிற அந்த கேள்வியுமே முன் வச்சுட்டு தான் சார் இருக்காங்க. இப்போது அந்த அவர் சார்பாக போயிருக்காங்க இல்லையா, போய் தான் பார்த்து நீங்கள் வந்து வீடியோ காலில் இவருக்கு பேசலை, இவர் சார்பாக போயிருக்காங்க. ஜனங்க போயிட்டு இந்த மாதிரிங்க நான் உங்களுக்கு வந்து என்ன உதவி பண்ணணுமோ அவர் சொன்ன மாதிரி அந்த காசை கொடுத்துட்றோம் உங்களுக்கு உதவியை, நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இப்போது நான் பின்னாடி வரேன், நேரம் கிடைக்குமோ வரேன்னு சொல்கிறது தப்பு இல்லை, கரெக்டு தான் அவர் எடுத்த முடிவு. திரும்பியும் போய் ஜனங்க விஜய் வராருன்னு சொன்னாவே திரும்பி ஜனங்க கூடி போய் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு அவர் தூரம் வந்து பார்த்தாவே நல்லதான்னு நினைக்கிறேன் நான்.